எனக்கு பச்சை பயிரை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் தாங்க வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது எனக்கு ஒரு மலேஷியன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு நிறைய மலேஷியன் ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா, இந்த பச்சை பயிறு பாயாசம் தாங்க செய்வாங்க. அவங்க கிட்டேருந்து தான் நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அடிக்கடி செய்ய ஆரம்பித்தேன். என்னென்னா அவங்க வந்து பாண்டான் லீஃப் யூஸ் பண்ணுவாங்க பாயாசத்துலலாம். நம்ம வந்து ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து பாண்டான் லீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஏலக்காய் மாதிரியே அதுக்கும் வந்து நல்லா வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நான் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பாயாசம் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. விரும்பி சாப்பிட்டாங்க. சரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தனியாக வந்து எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு வெளில போய் சாப்பிடலான்னு பார்த்தா வெளியில் கொஞ்சம் குளிருதுமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டோங்க. வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூ சூப்பராக இருந்தது, நல்லா பிரைட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து எங்களோட ஸ்நாக் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பாயாசம். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.